தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புதுக்காலத்தின் 13ஆம் வாரம், ஜூலை 1, புதன்கிழமை, ஆனி மாதம் 17ஆம் தேதி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை முட்டியறலும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். காலை கண்விழித்து உமது பிரசன்னத்திலே ஒன்று கூடி நிற்பதற்குரிய ஆசிர்வாதத்தை ஜூலை மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே கண்விழிக்க செய்து எங்களை ஆசிர்வதித்து கொண்டிருப்பவரே, மக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. கடந்த நாளிலே, கடந்த இரவிலே எங்களை நீர் பாதுகாத்து கடந்த மாதம் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி இந்த அதிகாலை வேளையிலே, மாதத்தின் முதல் நாளிலே புனித சூசேப்பருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டி எங்களையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், ஜெபிக்க கேட்டுக்கொண்டோர், ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கூறியோர், உடல் நலம் குன்றியோர், மனநலத்தினால் மனம் கஷ்டத்தில் இருப்போர், தனிமையில் தவிப்போர் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பி எங்களை ஆசிர்வதித்திடவும் எங்களுக்கு தேவையான பலத்தையும் சக்தியும் தந்தருள வேண்டும் என்றும், சமதன்மத்தை நாங்கள் நிலையாட்ட உம்மை போல் எல்லா சூழ்நிலையிலும் அக்கறை கொண்டு வாழ, உம்மை போல் நாங்கள் என்றும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லார் மீதும் அக்கறை கொண்டு வாழ, தீய ஆவிகளை நீர் எப்படி விரட்டும் அதிகாரத்தை பெற்ற அனைத்தையும் விரட்டினீரோ அதே போல மாதத்தில் முதல் நாளாகிய இந்த நாளிலே எங்களோடு கூட வாழ்பவர்கள், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போர் அனைவர் மீதும் அக்கறையோடு வாழவும் மது பிரசன்னத்தை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உருவாக்கிடவும் எங்களுக்கு வரம் தாரும். இறைவா, உமது அன்பும் ஆசீரும் தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்பட மது ஆசீர்வாதம் எங்களுக்குள் இருக்க எங்களுக்கு வரம் வேண்டி வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.